யூதர்கள் என்றால் யாரு? யூதர்கள் எங்கிருந்து வந்தாங்க? அவர்களுடைய உண்மையான வேத புத்தகம் என்ன? யூதர்களுக்கும் இலுமினாட்டிகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? யூதர்கள் அவர்கள் உண்மையாக பின்பற்றுகின்ற மதம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதலாவது யூதர்கள் என்கிற சொல் யூதா என்கிற சொல்லிலிருந்து வருகிறது. யூதா என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்ரேலில் வாழ்ந்த 12 குலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குலம் தான் யூதா என்று சொல்லக்கூடிய ஒரு குலம். அந்த யூதாவுல குலத்திலிருந்து வந்தவங்க மற்றும் யூத மதத்தை பின்பற்றுபவர்களை தான் நாங்கள் யூதர்கள் என்று சொல்லி அழைப்போம். யூதர்களை பொறுத்தவரையில ஆரம்ப காலம் எகிப்திலிருந்து, பாபிலோனியாவிலிருந்து மற்றும் பல்வேறு ரோமர்கள் ஆட்சியில பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு மோசமான அடக்குமுறைகளையும் அவர்கள் எதிர்கொண்டு பிற்பட்ட காலகட்டத்தில் இப்போது இருக்கிற இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாட்டில் அவங்க நிரந்தர குடியேற்றங்களை அமைத்துக் கொள்றாங்க. பிற்பட்ட காலகட்டத்தில் அவங்களினுடைய அறிவியல் ரீதியான வளர்ச்சி, அவங்க இந்த உலகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடத்துல காணப்படுகிறது. யூதர்களை பொறுத்தவரையில ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய அவர வம்சாவளியிலிருந்து வந்தவர்களை தான் யூதர்கள் என்று சொல்வோம். குறிப்பா ஆபிரகாம் என்பது இறை தூதர், மெசஞ்சர் என்று சொல்லுவாங்க. அவர் இறைவனுடைய தூதினை ஏற்று கானா தேசத்துக்கு சென்று அங்கிருந்து அவர் வம்சாவளிகள் ரீதியாக வளர்ச்சி அடைந்தவர்கள் தான் யூதர்கள் என்று சொல்லுவாங்க. யூதர்களை பொறுத்தவரையில அவர்கள் தோரா என்று சொல்லக்கூடிய அந்த வேத புத்தகத்தை தான் அவங்க பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யூதர்களை பொறுத்தவரையில அவர்கள் இலுமினாட்டிக்கும் அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு என்று சொன்னா, எல்லா யூதர்களும் இலுமினாட்டி இல்ல, எல்லா இலுமினாட்டிகளும் யூதர்கள் இல்ல. அவங்களுக்கு இடையில ஒரு சீக்ரெட் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட 4 விதமானவர்கள் தான் இலுமினாட்டிகளாக கொல்லப்படுறாங்க என்று சொல்லப்படுகிறது. யூதர்களுக்கு பொறுத்தவரையில் அவர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் வரலாறு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள உள்ளடக்க இயலாது. அது 1000, 2000, 3000 வருடங்களுக்கு முற்பட்ட காலகட்டத்திலிருந்து யூதர்களினுடைய வாழ்க்கை வரலாறு வருகிறது. அதாவது குறிப்பா இயேசு பிறக்கிறதுக்கு முற்பட்ட காலகட்டத்திலிருந்தே யூதர்களினுடைய வரலாறு அப்படியே வளர்ச்சி அடைந்து வரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, ஏன் இயேசு கிறிஸ்து கூட யூதர்களினுடைய வம்சாவளியினர்களாகத்தான் கொல்லப்படுகின்றார். குறிப்பா யூதர்களை பொறுத்தவரையில் அவங்க மிகவும் அறிவியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கின்றாங்க. யூதர்கள் எவ்வளவு அடக்குமுறைகள் இருந்தாலும் அவங்களோட கல்விங்கிற அந்த மாபெரும் ஆயுதத்தை அவங்க கைவிடல. இப்போது கூட கணிசமானவர்கள் தான் இஸ்ரேல் இருக்கிறாங்க. ஆனா உலகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான அறிவு ரீதியான வளர்ச்சியும் விஞ்ஞான ரீதியான வளர்ச்சிக்கும் பங்களிக்கக்கூடியவர்களாக யூதர்கள் இருக்கிறாங்க.